வணக்கம் மணிஷாப் டெவலப்பர்ஸ்க்காக நான் மணிகண்டன். இந்த வீடியோவில் C#.netல ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் ப்ராப்பர்ட்டிஸோட அவசியம் என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். அதோட கண்டினியூஷன் தான் இதை பார்க்க போகிறனால அந்த வீடியோ பார்க்கலன்னா பார்த்துட்டு நீங்கள் வாங்க, கிளியராக புரியும். ரைட், ஒரு ஸ்டூடெண்ட்டோட நேம் அண்டு மார்க்கு வேல்யூ அசைன் பண்ணி கொடுக்கும்போது என்ன ப்ராப்ளம் வரும், அது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிற சில மெத்தட்ஸில் நம்ம பண்ணியிருந்தோம். இப்போ நேம் வந்து வேல்யூ கொடுக்காம இருந்தால் எம்டியாக இருக்கும். அதை நான் டிஸ்பிளே பண்ணும்போது நோ நேம் அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம். நேம் கொடுத்தா அந்த நேம் பர்டிகுலர் நேம் டிஸ்பிளே ஆகணும். ரைட், அதுக்கு நம்ம ஒரு கான்செப்ட் கொடுத்துருந்தோம், செட் நேம் அண்டு கெட் நேம் அப்படிங்கிற மாதிரி. ரைட், இன்னொரு சைடு மார்க் வந்து 0லேருந்து 100க்குள்ளே இருக்கணும். 0க்கு கீழேயோ இல்லை 100க்கு மேலேயோ போச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரு எக்ஸப்ஷன் த்ரோ பண்ணணும். அப்படி இல்லைன்னா அந்த மார்க் வந்து செட் ஆகணும் அண்ட் அதை டிஸ்பிளே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். அதுக்கு ரெண்டு மெத்தட், இந்த ரெண்டு மெத்தட், செட் மார்க் அண்டு கெட் மார்க் அப்படிங்கிற மாதிரி. ரைட், இப்போ இதே கான்செப்டை நம்ம ப்ராப்பர்ட்டிஸில் பண்ண போகிறோம். சிம்பிள், இங்கே ப்ராப்பர்ட்டியோட நேமை வந்து நான் ஸ்ட்ரிங் டைப் என்ன டைப்போ அந்த டைப்பை கொடுத்துட்றேன் அண்ட் அதுக்கான நேம். வேல்யூ செட் பண்ணுறதுக்கு நாம் செட் யூஸ் பண்ணணும் அண்டு அதோட க்ளோஸ். என்ன வேல்யூ கொடுத்தாலும் சரி, அது வேல்யூ நம்ம அசைன் பண்ணுற வேல்யூ வந்து வேல்யூ அப்படின்ற கீவேர்டு கொடுத்து அசைன் பண்ணுறோம். ஸோ அதை நாங்கள் கொடுத்துறோம். சிம்பிள். ஸோ நம்ம அசைன் பண்ணுற ஒரு வேல்யூ, அது வேல்யூன்னு வரும். அந்த வேல்யூ வந்து நல்லா எம்டியான்னு செக் பண்ணும். அப்படி இருந்ததுன்னா அந்த எக்ஸப்ஷன் த்ரோ பண்ணும். இல்லை அப்படின்னா அந்த வேல்யூ வந்து அசைன் ஆகிக்கும். ரைட், அடுத்து கெட்டு. கெட் சிம்பிள், அப்படியே இங்கே கெட் நேம் கொடுத்துருந்தாலும் அது அப்படியே அங்கே எடுத்துக்கிறோம். ஓவர் ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து மார்க்குக்கு, இங்கே செட் மார்க்கு பதிலாக மார்க். இங்கே டேட்டா டைப் வந்து இன்ட்டு. பேராமீட்டர்ஸ் தேவையில்லைன்னா வேல்யூ அசைன் பண்ணுறது டைரெக்டாக வேல்யூ அப்படின்ற செட் இருக்கும். இங்கே வந்து மார்க்குக்கு பதிலாக வேல்யூ. ரைட், செட்டுன்னு கொடுத்தா தான் அந்த இது வரும். செட். ரைட், இங்கே வந்து வேல்யூ, இங்கேயும் வேல்யூ அண்ட் இங்கே வேல்யூ. ஓகே, ஓவர். அடுத்து கெட் பண்ணுறதுக்கு கெட்டு இங்கே இருக்கிற ரிட்டனை அப்படியே எடுத்து பேஸ்ட் பண்ணுறோம். ஓவர். சிம்பிள். அங்கே மெத்தடாக இருந்ததை நான் இங்கே வந்து ப்ராப்பர்ட்டிஸ் கான்செப்டுக்கு மாற்றிருக்கேன். ரைட், செட்டுக்குள்ளே நான் அந்த கண்டிஷன் அதே கான்செப்டு ஒன்று என்னென்னா அந்த பாஸ் பண்ணுற வேல்யூ அப்படிங்கிறது வந்து நம்ம அங்கே அசைன் பண்ணுவோம். அந்த வேல்யூங்கிற கீவேர்டை வச்சு நம்ம எடுத்துகிட்டு வந்துக்கிறோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எஸ் டாட்டு பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டி வந்து இங்கே வரும். ஓகே, டாட் வச்ச உடனே பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டி வரும். அந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிள்லே இருக்கும். ஓகே, முன்னாடி ஐக்கான் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேனர் மாதிரி இருக்கும் சிம்பிள். ஸோ நேமு ஒரு செட்டிங் மாதிரி கொடுக்குறோம். டைரெக்டாக வேல்யூ வந்து செட் பண்ண போகிறேன். ரைட், இந்த வேல்யூ தான் நமக்கு இங்கே த்ரோ ஆகும். அதுலேருந்து ஓகே எம்டியாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு எக்ஸப்ஷன் த்ரோ பண்ணுறதா இருந்தாலும் சரி, வேல்யூ செட் பண்ணுறதா இருந்தாலும் அந்த ப்ராசஸ் நடக்கும். ரைட், நெக்ஸ்ட்டு இதே தான் மார்க்குக்கும். டாட்டு மார்க்கு. ஸோ நான் வேல்யூ கொடுக்குற வேல்யூ வந்துட்டு 100 அப்படின்ற. ஓகே, இதை நான் இங்கே வந்து ரீட் பண்ணுறதும் ரீட் பண்ணலாம். எஸ் டாட் நேமு, எஸ் டாட் மார்க். இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன், நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட் வரும். ஓகே, ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணுறதுக்கான அவசியம் என்னன்னு லாஸ்ட்டில் பார்த்தோம். இது இப்போ ப்ராப்பர்ட்டிஸ்க்கான கான்செப்ட். ரைட், இதே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரீட் மட்டும் பண்ணணும், ரைட் பண்ணக்கூடாது. ஓகே, வேல்யூவை சேஞ்ச் பண்ணக்கூடாது, ரீட் ஒன்லியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் நம்ம பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாஸ் மார்க் வந்து ஃபிக்ஸடாக இப்போ அன்யூனிவர்சிட்டி அப்படிங்கும்போது 50 அப்படிங்கிறது ஃபிக்ஸடு. இப்போ நான் அதை வந்து என்ன பண்ணுறேன், ப்ரைவேட் இன்ட்டு underscore pass mark is equal to 50. Right,
இது ரீட் ஒன்லி ப்ராப்பர்ட்டியாக இருக்கணும்னா என்ன பண்ணுற போகிறோம், பப்ளிக் இன்ட்டு பாஸ் மார்க் get return this dot particular pass mark. ரைட், அவ்வளோதான். இப்போ இதில் வந்து செட் ப்ராப்பர்ட்டி இல்லை. ஓகே, இப்போ வந்து நான் வேல்யூ அசைன் பண்ண ட்ரை பண்ணேன்னா கண்டிப்பாக எரர். பாஸ் மார்க் இஸ் ஈக்குவல் டு வந்து ஆக்சுவலாக 50 இங்கே 35 அப்படின்னு சொல்லி நான் மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறேன் ரன் டைமில். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எரர் ஆல்ரெடி வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா என்னென்னா cannot assign to its read only அப்படின்ட்டு வரும். ரைட், பட் நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணலாம், அதில் எந்த டவுட்டும் இல்லை. இங்கே பக்கத்தில் பாஸ் மார்க் இஸ் ஈக்குவல் டு அடுத்த பிளேஸ் ஹோல்டர் காமா ஸ்டார் பாஸ் மார்க். நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன், ரிசல்ட் கிளியர். இதே மாதிரி செட் மட்டும் கொடுத்தோன்னா நம்ம அசைன் மட்டும்தான் பண்ண முடியும், ரீட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அசைன் பண்ணும்போது அப்புறம் அது எதுக்கு அப்போ எப்படி யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா இன்னொரு ப்ராப்பர்ட்டியோ இல்லை இன்னொரு கான்செப்டோ வச்சு நாம் ரீட் பண்ணிக்க வேண்டியதாக இருக்கும். ரைட், கிளியராக புரிஞ்சுக்கோங்க. கெட்டு வந்து உங்களுக்கு ரீட் பண்ணுறது மட்டும்தான் பண்ண முடியும், வேல்யூ அசைன் பண்ண முடியாது. செட் கெட் அப்படிங்கிற ரெண்டுமே இருந்ததுன்னா நம்ம வேல்யூ அசைன் பண்ண முடியும், அதே மாதிரி ரீட் பண்ணவும் முடியும். செட் மட்டும் இருந்தது அப்படின்னு சொன்னால் வேல்யூ அசைன் பண்ண மட்டும் முடியும். ரைட், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அதே நேரத்தில் கமெண்ட்டை போஸ்ட் பண்ணுங்கள். ஃபர்தராக வீடியோ அலர்ட் பண்ணணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.